ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு கண்ட்ரோல் ஆல்ட் தமிழ் சேனல். இப்போ நம்ம ஜென்ஏஐ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். போன எபிசோட்ல நம்ம ப்ராம்ப்டோட பேசிக்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கியூரியஸான கான்செப்ட் பார்க்க போறோம். பிடிஎஸ். எனக்கு பிடிஎஸ் தான் ஃபேவரட் ஜென்ஏஐல. வெயிட் பிடிஎஸ்னா பிஹைண்ட் தி சீன்ஸ், ஓகேவா? ஸோ ப்ராம்ப்ட்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸிங் நடக்குது அப்படிங்கிறத சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கான எபிசோட். நம்ம எல்லாருமே கான்வர்சேஷனல் ஏஐஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சாட் ஜிபிடி ஆகலாம், கூகுளோட ஜெமினி ஆகலாம், கிராக் ஆகட்டும். பட் ப்ராம்ப்ட் கொடுத்து ப்ராசஸிங் ஆகுது. ஒரு எபிசோட்ல நம்ம பார்த்தோம் அந்த QKV, டிரான்ஸ்ஃபார்மர், அட்டென்ஷன் மெக்கானிசம். ஓகே, பட் சிம்பிளா எக்ஸாக்டா என்ன ப்ராசஸ் நடக்குது? நம்ம எல்லாருக்குமே இது கியூரியஸா இருந்திருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். ஸ்டெப் 1, நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா டோக்கனைசேஷன். சரி, இந்த டோக்கனைசேஷன்ங்கிற கான்செப்ட் ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு கொடுக்குறேன்னு வைப்போமே. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள் இங்க எழுதியிருக்கேன், ரைட் அ ஸ்டோரி. இப்போ இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? சிம்பிளா சொல்லணும்னா 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணலாமா? ரைட் அ தனியா ஒரு பார்ட், ஸ்டோரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது 3 சங்க்ஸா டிவைட் ஆயிருக்கு. இதை தான் நம்ம டோக்கன்ஸ்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்க இல்ல பேராகிராஃப் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்காக, ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றதுக்காக ஏஐ அதை ஸ்மாலா டிவைட் பண்ணிக்கும். அந்த ஸ்மால் சங்க்ஸ் தான் டோக்கன்ஸ்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் தான் டோக்கனைசேஷன். ஓகேவா? இதுதான் ஸ்டெப் 1. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இது 1 சென்டென்ஸ், ஸோ ப்ராப்ளம் இல்லை, நமக்கு கான்டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்கு. இதே நீங்க ஒரு 2 to 3 paragraphs ஆஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அது கரெக்டான ஆர்டர்ல வரணும்ல. கரெக்டான ஆர்டர்ல வந்தாதானே நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வரும். அப்படி இருக்கும்போது இது மாதிரி டோக்கன்ஸா டிவைட் ஆகி நிறைய ஸ்டோர் ஆச்சுன்னா எது எந்த ஆர்டர்ல வரும், எதுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்படின்லாம் கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் ஸ்டெப் 2 எம்பெடிங்ஸ் கான்செப்ட் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண இந்த டோக்கன்ஸ் எல்லாமே மேக்ஸ் வெக்டார்ஸா கன்வெர்ட் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா அரே ஆஃப் நம்பர்ஸ். ஒவ்வொரு வேர்டுமே ஒரு யூனிக் வெக்டார், அதாவது யூனிக் அரேவா மாறிடும். ஸோ இந்த அரேவோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா மீனிங், கான்டெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் கேப்சர் பண்றது தான் இந்த அரேயோட வேலை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிமிலர் வேர்ட்ஸா இருந்ததுன்னா அது நியூமரிக்கல் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகும். ரொம்ப டிஃப்ரெண்டான வேர்ட்ஸா இருந்ததுன்னா ஃபார் அவேலையும் இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு சின்ன வேர்டு எழுதியிருக்கேன், கேட்னு எடுத்துப்போமே. இந்த வேர்டுக்கான மேக்ஸ் வெக்டார் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 010. ஸோ இப்போ இந்த கேட்டுங்கிற வேர்டை நான் இந்த 010 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதே இப்போ இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது இதுக்கு நியர்பையா இருக்கும். அன்ரிலேட்டடான வேர்ட்ஸ் ரொம்ப டிஸ்டன்டாகவும் டிஃப்ரெண்டான நியூமரிக்கல் ஸ்பேஸ்லையும் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் டோக்கனைசேஷன் அண்ட் எம்பெடிங்ஸ். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே, அட்டென்ஷன் மெக்கானிசம். இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிறோம் இல்லை ஒரு நாவல் படிக்கிறோம்னு வச்சுப்போமே. அதில் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ரஷ்ஷான அவர்ஸில் இருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க மாட்டோம். சர்ஃபேஸ் லெவலில் மேலோட்டமாக படிப்போமா. ஆனால் அப்படி படிக்கும்போது என்ன பண்ணுவோம், எது கீவேர்ட்ஸ்னு பார்த்துப்போம். அந்த கீவேர்ட்ஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிப்போம், இது இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சிமிலர்லி ஏஐ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற வேர்ட்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும். அண்ட் திஸ் கான்செப்ட் இஸ் நோன் அஸ் அட்டென்ஷன் மெக்கானிசம். ஸோ எந்த இம்பார்ட்டண்ட்டான வேர்டோ அதை அது ஸ்பாட்லைட் பண்ணிக்கும். சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாருமே சாங்ஸ் கேட்போம். இப்போ அந்த சாங்ஸ்ல சிலது கீ லிரிக்ஸா இருக்கும், அது மாதிரியான விஷயங்கள் ஹைலைட் பண்ணிப்பாங்க.
அது மாதிரி இப்ப நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட்ல எது கீவேர்டோ எது இம்பார்ட்டன்ட்டோ எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுமோ அதுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இதுதான் அட்டென்ஷன் மெக்கானிசம். ஸோ ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ப்ரிடிக்ஷன். இப்போ நம்ம இந்த இமெயிலில் ஆட்டோ ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். நம்ம மெயில் கம்போஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணுறேன். நான் வந்து குட்னு போட்டேன்னா கீழே வந்து 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும் ஆட்டோமேட்டிக்காக. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். ஆக்சுவலாக நான் கொடுத்த வேர்ட் குட் மட்டும்தான். இது எப்படி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது? பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணும். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க. இந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர்ஸுங்கிறது டெம்பரேச்சர் அதோட பேசிஸ்ல பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம நிறைய டெக்ஸ்ட்ல ட்ரெயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த வேர்ட் கொடுத்தா இந்த வேர்டுக்கு அடுத்த வேர்ட் மேபி இதுவா இருக்கலாம் இல்லை இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹலோன்னு நான் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் மேபி ஹவ் ஆர் யூவா இருக்கலாம், இல்லை ஐ எம் டூயிங் வெல்லா இருக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி ப்ரெடிக்ஷனில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர், இந்த கான்செப்டும் நம்ம முன்னாடி எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெம்பரேச்சருங்கிறது கிரியேட்டிவிட்டி லெவலை டிஃபைன் பண்ணுறது. ஸோ டெம்பரேச்சர் ஒரு நார்மல் லெவலில் இருக்கும்போது பேலன்ஸ்டான ரெஸ்பான்சஸ் கிடைக்கும். அதே சமயம் அதிகமாச்சு அப்படின்னா ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும், கீழே போச்சு அப்படின்னா கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 5, ஸ்டெப் 6. இந்த ஸ்டெப் 5ங்கிறது நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து தான் இருக்கு. இப்போ நீங்கள் ரைட் அ ஸ்டோரின்னு நம்ம ஒன்று பார்த்தோமா, அதை மட்டும் சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இதே ரைட் அ ஸ்டோரி லைக் அவார்ட் வின்னிங் ஆத்தர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, இந்த அவார்ட் வின்னிங் ஆத்தரை எழுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவார்ட் வின்னிங் ஆத்தருங்கிறது அது இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கும். இப்போ நான் பிளெயினான ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அது பிளெயினாக எடுத்துக்கும். இதே இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு சமரைஸ் இட் ஷார்ட்லின்னு கொடுக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு வேண்டிய ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுப்போம். கீப் இட் ஷார்ட், எக்ஸ்பிளைன் சிம்பிளி, ரைட் லைக் திஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் லேயரில் வரும். ஸோ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிசைஸாக அது அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்டான ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா ஸ்டைல் லேயர். ஸோ இது வந்துட்டு ஏஐ மோஸ்ட்லி எல்லா ரெஸ்பான்சஸ்லையும் யூஸ் பண்ணாது. பட் இப்போ நம்ம ரொம்ப ஜென்ரிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இது ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃப்ட் அ மெசேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போமே, எதுக்கு வச்சுக்கலாம், ஓகே நீங்கள் லீவ் போட போகிறீங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் டிராஃப்ட் பண்ணுறீங்க உங்கள் டீமுக்கு போடுறதுக்கு, இது மாதிரி நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் ரெஸ்பான்ஸ் கொடுக்காது, மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். லைக் ப்ரொஃபஷ்னல் வே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அது ஒரு மெசேஜ் கொடுக்கும். அதுக்கு கீழே கிரியேட்டிவ் வே, ஃப்ரெண்ட்லி வே, இது மாதிரி விதவிதமான டோனில் கொடுக்கும். நம்ம ஜென்ரிக்காக தான் கேட்டிருப்போம். இதே நம்ம ப்ரொஃபஷ்னல் வேன்னு சொல்லிட்டோம்னா அது எக்ஸாக்டாக அந்த டோனில் தான் கொடுக்கும். இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டைல் லேயர்னு சொல்லுவோம். நமக்கு எந்த டோனில் வேணுமோ அந்த டோனுக்கு அடாப்ட் பண்ணும். நம்ம கொடுக்காத பட்சத்தில் அதுவே வந்து முடிவு பண்ணி இந்த டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் 6. இப்போ நம்ம பிடிஎஸ் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதை ஸ்மாலாக பிரித்து டோக்கன்ஸ் ஆக்குறோம். டோக்கன்ஸ் ஆக்கினதுக்கப்புறம் அது எல்லாமே மேக்த் வெக்டார்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதில் அட்டென்ஷன் மெக்கானிசம் அப்ளை பண்ணுறாங்க. தென் வேர்டோட ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஏதாவது கமாண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது கொடுக்குறாங்க. ஃபைனலி டோன் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணி எந்த பர்சனாலிட்டியில் வேணுமோ அது அப்ளை ஆகுது. ஃபைனலி அவுட்புட் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் வே. இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்டோட பிஹைண்ட் தி சீன்ஸ்
இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ப்ராசஸிங் பார்த்தோம், எப்படி வந்துட்டு அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து நம்ம முன்னாடி கவர் பண்ண எபிசோட்ஸ்ல அங்கங்க நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு ஒரு கொஹரண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல ஏதாவது கான்செப்ட் அப்படின்னா கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது கான்செப்டும் நான் சொல்லணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம இது பார்த்தோம். நாளைக்கு எபிசோட்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸோ ஜென்ஏஐ பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Until we meet again, thank you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for your support. Thank you.